அவங்களோட பேரன் 2 பேர் இருந்தாங்க பாருங்க. அவங்க ஒருத்தவங்க வந்து போர்ல வஃபாத் ஆயிடுவாங்கன்னு தெரியும், இன்னொருத்தவங்களை வந்து விஷம் வச்சு கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். அதை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டு இருந்த போதே அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் ஆக்கிக்குவான்னா யா ரசூலல்லாஹ், நீங்க அது உங்க பேரனுக்காக அந்த துஆவை நீங்க கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, இது சின்ன வார்த்தை மாதிரி தான் நமக்கு தெரியும், ஆனா மிகப்பெரிய வார்த்தை. அந்த துஆவை என்னோட உம்மத்துக்காக நான் வச்சிருக்கேன், மறுமையில என்னோட உம்மத்துக்காக அந்த துஆவை நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துட்டாலே நமக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா முதல்ல யாரையுமே பார்க்க மாட்டோம், முதல்ல வந்து நம்மளே தான் கவனிப்போம், நம்ம குடும்பத்தை கவனிப்போம், அதுக்கப்புறம் மிச்ச மீதியை தான் அடுத்தவங்களை கவனிப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பேரன்களை விட முக்கியமா நம்மளோட உம்மத்து, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்